ரியானா வாங்க, நடந்து வாங்க அப்படி. அப்ப வெடியெல்லாம் கொளுத்தி என்னம்மா ஹேப்பி நியூ இயர் இல்லையே. ஆனா இதில் பார்த்தேன் அந்த பாடத்தை சரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மூக்கம் பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் உண்மையில் வந்து பயங்கர க்ரௌட்டாக இருக்குது. இன்றைக்கு தீபாவளின்ற வழியாக சும்மா க்ரௌட்டுண்டா பயங்கர க்ரௌட். இங்கே ஆக்களை நிற்கணும். அப்படியே ஆக்கள் முறை கரைச்சல் பீச்சுக்கு போகணுமெண்டா பெண்டை கூட்டி கொண்டு வந்த வழியாக எங்களை அப்படியே போவோம். முழுக்க போய் பார்த்துட்டு சரி அப்படியே உள்ளுக்க பீச்சுக்கு போவோம். சரி அப்படியே இப்போ போய்கொண்டிருக்கோம். உண்மையில் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையில் என்னத்தை சொல்கிறது, சரியான க்ரௌட் தான். அதுவும் சும்மாவே இங்கே நல்ல சனமாக இருக்கும். அது உண்டை தீபாவளின்றா இப்போ கொஞ்சம் பாருங்க எவ்வளோ பெரிய பீச்சுன்னு சொல்லி. உண்மையில் ஒரு கொஞ்சம் பிரபல்யமான கொஞ்சம் பெரிய பீச் தான் இது. ரியானா வாங்க, நடந்து வாங்க அப்படி. ரியானா ஒரு நாள் நடக்காது, ஒரே ஓட்டம் தான். எங்க அக்கா ஆனால் இப்போ தான் ஆக்களெல்லாம் வந்து கொண்டிருக்கேன். பயங்கர சனந்தான் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக தான் க்ரௌட்டாக இருக்கும். பலமையை விட ஆக்கள் கூடத்தான். நல்லா சின்ன ஆக்கள்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி உங்களுக்கு பீச்சுக்கு வந்த சந்தோஷமா அப்படின்னு சொல்லி. ரொசானி ஒரு சின்னாக்கள் நீங்கள் 2 பேர் இருந்தேன். ஒரே பீச்சுக்கு போகணும் மட்டும் தான் ஆக்களும் சொல்லி கொண்டு வந்தேன். சின்ன பிள்ளையோட ஷாட்டில் தாங்களும் போகிறதுக்கு. ஆனால் என்ன உண்மையில் நாங்களும் பீச்சுக்கு வந்து கணநாள் தானே கடை தெரியும். ரொசானி பீச்சுக்கு வந்தாலே ஜெரோமியாக்கள் விட்டாலும் ரொசானி விடாது. காலையில் மழைண்டா பயங்கர மழை, ஒரு நாளும் இல்லாத மழை. காலையில் மழை அடை மழை மாதிரி தான் பெய்யுது. ஆனால் இப்போதைக்கு மழை வராது. நல்ல மழையோட காலையிலே பிடிச்சிட்டு. ஆனால் இப்படியான ஒரு டைமில் தான் எல்லோரும் கூடுதலே இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணுறது என்ன. சும்மா கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் இதில் நிற்கக்குள்ள கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குமே என்ன. என் ரொசானிக்கு என்ன கவலை, நான் இருக்கேன் தானே பக்கத்தில். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு கடற்கரை காற்றையும் வேண்டி கொண்டு என்ன ஒரு கிலோ வேண்டி கொண்டு ஐஸ்கிரீம் அதுகள் குறையில்லை. ஐஸ்கிரீம் விற்கிது, அங்கால சுண்டல் இருக்குது. ஆனால் உண்மையில் இன்றைக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்டி குடிக்கக்கூடாது ரோசானி. என்ன காரணம்டா மழை, மற்றது சின்னாக்கள் 2 பேரும். அதே என்னோட வந்து சின்னாக்கள் நிற்காது, உங்களோட தான் நிற்குங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட விட்டுட்டு. ஆனால் அங்கே பாருங்கள் தொங்கல் மட்டும் ஆக்கள் நிற்கணும் அங்கே. இவ்வளோ தூரம் மட்டும் ஆக்கள்
அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு ஆடிக்கொண்டிருக்கேன் நம்மாக்கள். நல்ல ஒரு பாட்டு ஒன்று போட்டு ஆடிக்கொண்டிருக்கணும். ரியான் ஆடுங்க. அப்போ பாட்டு போகுது, ஆடுங்க ஆடுங்க. இல்லை கையை வச்சு ஆட இல்லை, இடுப்பில் இல்லை கையை வச்சு ஆட இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா ரியானாவும் ஜெரோமியும் வந்து கால் நினைக்க போயிடணுமா. அப்போ போகிறீங்க ஜாலியாக பாருங்க அப்படி வருதுண்டேன்னு. ரியானா ஆறு ஜனமா வந்தது. இப்போ நாங்கள் வந்தது கூட இல்லை, க்ரௌட் ஆகிடுது. மகள க்ரௌட் டைம் ஆக ஆக பாருங்க அப்படி எவ்வளோ ஆட்கள் வந்து நிற்கமானே. நாங்கள் வந்ததுக்கு இப்போ நிறைய பேர் வந்து நிற்கமே, சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெரோமியும் ரியானா வரையினம் ஜோவேலோட கடலில் கால் நினைக்கூட மாட்டா. சரியானாக்க தண்ணி நல்ல விருப்பம். அப்போ அவையில் வரையினம். ஜெரோமிக்கு தான் இன்னும் சந்தோஷம். ஜெரோமி சந்தோஷமா அதுக்குட்டி ரெண்டு பேரும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கணும். இன்னும் கடலுக்குள்ள தண்ணியை விட்டு வெளியில் வாரினாங்க. அதுதான் மலைக்கு அப்புறம் அங்கே தடிமானம் ஏற்கனவே ஆகல, காய்ச்சலும் தடிமானம். ஏன்னா ரியானா இந்த கடலுக்கு போகுமா திரும்பவும் போக மாட்டேன் ஐயா. அங்கே அங்கே பாருங்க அம்மா பிள்ளைக்கு எப்படி சண்டை கம்மியாக இருக்கு. ஜாலி சொல்லுங்க, காய் சொல்லிடுறேன். காய் ஜெரோமி என்னம்மா சூப்பராக இருக்காம்மா கடல். என்னது சூப்பராக இருக்கும். பாஷா குட்டியாங்க அம்மா. அப்போ அடுத்தது ஜெரோமிக்கு இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தது அப்போ என்ன செய்யணும்? ஐஸ்கிரீம் குடிக்கணும். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குடிக்க போறீங்களா? ஜெரோமிக்கு என்ன மாதிரி
தண்ணி விடாய்க்கு நாங்கள் தண்ணி கொண்டு வந்தாங்க நான் அதுதான் ஐஸ்கிரீமை கட்டாயம் குடிச்சிட்டு தான் போகணும். ஏன்னா பீச்சுக்கு வந்துட்டோம்னா ஐஸ்கிரீம் குடிக்காம போகக்கூடாது. அதுதான் ஒரு சாமி குத்தமாயிடும். ஐஸ்கிரீம் குடிப்பாம வேண்டாமா? ரியானா கேட்போம் என்ன மாதிரி ரிஹானா ஐஸ்கிரீம் வேணுமா? வேணுமா பிள்ளைக்கு? அவன் அப்பா அவ்வா தான் தோணும் கட்டி பிடிச்சி தரேன். அப்பா அவ்வா கட்டி பிடிச்சி தர இல்லை கட்டி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சரியா ஐஸ்கிரீம் குடிக்க போறோமே பாருங்க எல்லாருக்கும் முண்டு வாங்கி என்ன காத்துட்டு என்ன பிரச்சனை சொன்னா ரியானா தனக்கு கண்டு உண்டு வரட்டாம நிற்கிது அடிபட்டு கொண்டு எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? நாங்கள் வளமையாக அதுக்கு இந்த காற்று கரைஞ்சிடும் குயிக்கா. நாங்கள் வளமையாக அந்த கடையிலானே குடிக்கிறது. அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக. நான் ஜெரோமி அங்கெல்லாம் நெருப்பா நிற்கிது. ஆளுக்கு தடிமன் ஒரு பக்கம். நான் என்ன செய்கிறேன், இங்கே ஆள் வந்தாலே ஆள் ஐஸ்கிரீம் குடிக்காமலும் போகிற இல்லை. சரி இன்றைக்கு மட்டும்தானே. ஆனால் குயிக்கா கரை தானே. ஆனால் உண்மையில் நாங்கள் விரைக்குள்ளே வந்து கொஞ்சம் க்ரௌட் குறைவி. இப்போ பார்த்து எவ்வளோ க்ரௌட் உண்டு. அங்கே ஒரு பக்கம் பட்டமெல்லாம் ஏற்றி கொண்டு இருக்கணும். இன்னும் போக போக சனம் பெறும். அதோட சனம் வரும். அதோட மழை வந்துட்டேன்னு சொன்னால் இங்கே நிற்கிற இடம் இல்லை. சரி அப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நாங்கள் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் பீச்சு போனபடியாக கொஞ்சம் பீச்சில் கொஞ்சம் ஹாப்பியானபடியாக பசங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம் எல்லாருமே. அப்போ திரும்ப முறை சொல்கிறோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். என்ன ஜிரோமி கை கொடுக்கல வாழ்த்துக்கள். ஏன்னா கை கொடுக்கல வாழ்த்துக்கள். ரைட். அப்போ என்னென்ன சொன்னால் இவியல் ஒரே ஜிரோமி ஒரே கேட்ட மேனிக்க வடி வண்டி கொடுத்த சொல்லி சீர்வானம் வண்டி கொடுத்த சொல்லி. அப்போ இன்றைக்கு ஆக்களோட விருப்பத்துக்கு அப்போ இன்றைக்கு போய் வேண்டிட்டு வந்தோம். அப்போ அதுதான் இன்றைக்கு கொளுத்த போகிறோம். ஏன்னா ஜிரோமி ஆளு மட்டும் கையில் வச்சுருக்கா. அப்போ கொளுத்து பார்ப்போம் என்ன மாதிரி அந்த ஆளுக்கு அவைகளுக்கு இதானே ஒரு சந்தோஷம். இப்போ நான் நெடுகளும் கொளுத்துற இல்லை தானே இப்போ அது இப்படியானது வரைக்குள்ள. அப்போ இன்றைக்கு வேண்டிட்டு வந்தோம். ஓகே கொளுத்துவோம் என்ன மாதிரி இல்லை. அம்மா இதை பிடிங்க. பிள்ளை இஞ்சால வாங்க. அப்போ கொளுத்திட்டு அதை நீ நில்லு படி இப்படி நில்ல. ரியானா அங்கால வாங்க. அங்கால வாங்க ரியானா. ரியானா அங்கால இஞ்சால வாங்க. ஜெராமி சுத்தணும் மேன சுத்த தெரியுமா ஜெராமிக்கு? ஜெராமி பாடு. அதுக்கு அறிஞ்சிட்டு இதுக்கு இருக்கு சுத்தங்க. நான் இடையில நின்றுட்டு போட பாப்போம் என்ன இருக்கு. அந்த இடையில அந்த கம்பி வந்து ஜாயிண்ட் ஆகல. அப்போ அப்படியே இடையில நின்று போச்சு. இதை தூக்கி எறிவோம்மா. சரி இதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொன்று கொளுத்து. ரியானா தாங்க உண்டு தாங்க. அச்சா இந்த கட்டிக்காரி. இன்னொன்று தாங்க. ரெண்டு கொளுத்துவோம். அதையும் தாங்க தாங்க. அதையும் ஒன்று தாங்க. ஒன்று தாங்க. அச்சா தேங்க்யூ. இல்லை பிடிங்க வர. ரெண்டையும் சேர்த்து பிடிங்க. அப்படிலாம் அதை கையில் வச்சிருங்க. ரெண்டு யார் இடங்க இன்னொன்று கையில் இன்னொன்று. ரியானா அஞ்சல வாங்க. ரியானா அஞ்சல வாங்க. அப்பாடப்போங்க ரியானா. அக்கா சுத்துறாங்க பாருங்க எப்படி இல்லைன்னா. ஜெராமி பயம் இல்லையா? சிலோ சுத்தும் சிலோ. ரைட் சுத்தும் அப்படியா? அங்கால போ. எப்படி இருக்கு ஜெராமி? ஹாப்பி நியூ இயர் இல்லையே. ஆனா இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பாடத்தை ஞாபகம். அதுதான்
இதை பார்த்தோன்னா அந்த பாட்டு தான் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு அப்படி வீட்டை வந்து ஜெரோமியோட சந்தோஷத்துக்காக அப்போ இன்றைக்கு சீர்வானம் எல்லாம் கொளுத்து. ஏன்னா ரியானா எப்படி இருந்துச்சு கொளுத்துனது? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. மாற்றி காலை வெடிஜெல்லாம் கொளுத்தணும் வேணா. அப்போ வெடிஜெல்லாம் கொளுத்தி என்னம்மா ஓ பெரிய சத்தமெல்லாம் கேட்டுச்சேண்ணா. சரி. அப்போ வெடியெல்லாம் போட்டு ஆக்கள சந்தோஷத்துக்கு நாங்கள் இதன் போட்டாச்சு. சரி. அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். வீடியோ பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நீங்கள் பெஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சொல்லிக்கிறோம். பாய்.